ஜோதிட நேயர்களே, இந்த எபிசோட்லே ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் எப்போது என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக திருமணம் என்பது 21 வயதுக்கு மேலே நிச்சயித்திருக்கிறார்கள். இந்த திருமண பந்தம் எப்போ ஏற்படுகின்ற பார்ப்போமா? உதாரணமாக மேசராசி என்று வைத்துக்கொள்வோம். மேசராசி செவ்வாய் பகவானுடைய வீடு. இந்த மேசராசிக்கு 2ஆம் இடம் மேசம், ரிஷபம், ரிஷபராசி. இந்த ரிஷபராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இவர் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார் லக்கணங்களை. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போது மேசம், ரிஷபராசியிலிருந்து 5ஆம் வீடு கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசி மாமன் உறவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். எனவே திருமணத்தின் போது 2லே சம்பந்தம் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மாமன் உறவு ஏற்படும். வேளாக பிரிந்திருந்தால் கூட குரு பகவான் சேர்த்து வைத்துள்ளார் குடும்பத்தை. குறிப்பாக பெண்களுக்கு 7ஆம் பார்வையாக மேசத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தை பார்ப்பார். இது மாங்கல்ய ஸ்தானம். பெண்களுக்கு மிகுந்த பாக்கியம் மிகுந்த ஸ்தானம், கணவனுடைய ஆயுளை குறிக்கக்கூடியது. இந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பார். இப்படி பார்க்கும்போது அந்த இடத்திலே களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ள. இப்போ குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். குரு இருப்பார், புதன் இருப்பார், சூரியன் இருப்பார். இப்படி கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரக காரத்துவம் 7க்குடையவனாக இருந்தால் திருமண உறவை ஏற்படுத்தி விடுவார். ஆண்களுக்கு 10ஆம் இடமாக தொழில்ஸ்தானம் மகரத்தை பார்ப்பார். இந்த மகர இலக்கத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் இருந்தால் அவருக்கு தொழில் மேன்மை ஏற்படும். எனவே சந்திரனுக்கு 2லே குரு அமர்ந்து 5ஆம் பார்வையாக மாமன் உறவை ஏற்படுத்துவார், திருமண பந்தத்தை ஏற்படுத்துவார். 8ஆம் இடத்திலே அமர்ந்து மாங்கல்ய ஸ்தானத்தை, மாங்கல்ய பக்கத்தை பெண்களுக்கு ஏற்படுத்துவார். 10லே தொழில் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த திருமண காலங்களிலே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் குரு பகவான் திகழ்கிறார். சரி, பொதுவாக ஆண்களுக்கு சுமார் ஒரு 21 வயசு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது அவர்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் திருமணம் ஆகிவிடும். ஏனால் சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடியவர். எனவே திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார். அதே நேரம் பெண்களுக்கு ஒரு 21 வயது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது செவ்வாய் திசை நடந்தால் திருமணத்தை எடுத்துக்கொள்வார். ஏன்னா செவ்வாய் பகவான் ஆண்களை குறிக்கக்கூடியவர். எனவே ஆணுக்கு சுக்கிர பகவான், பெண்ணுக்கு செவ்வாய் பகவான் குடும்பத்தை நடத்தி வைத்து விடுவார்கள். பொதுவாக 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த 7க்குடன் புதன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். மாமன் உறவிலே சம்பந்தம் அமையும். சூரியவான் இருந்தால் தந்தை வழியிலே சம்பந்தம் அமையும். சந்திரபகவான் இருந்தால் தாயார் வழியிலே குடும்பம் அமையும். செவ்வாய் இருந்தால் வைத்துக்கொள்ளுங்கள் அத்தை உறவு, இந்த உறவுகளிலே திருமணம் நடைபெறும். குரு பகவான் இருந்தால் பொதுவாக அந்நிய சம்பந்தம் அல்லது குரு ஆதிக்கம் பெற்ற சொந்தத்தில் பெண்கள் அமைவார்கள். சுக்கிர பகவான் இருந்தால் உங்களுக்கு தெரியும், 7லே சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது, களத்திர தோஷம். எனவே அதற்கு மாறாக 5ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி அந்நிய சம்பந்தங்கள் இல்லை சொந்தத்திலே 5ஆம் இடம் சொந்தத்திலே ஒரு முறை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லை இந்த சுக்கிரனை சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த கிரகத்துவ காலங்களில் நாம் திருமணம் ஏற்பட வழிவகுத்து கொடுக்கும். சனீஸ்வரன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். சனீஸ்வரன் இருந்தால் மூத்த அக்கால் அவர்கள் வகையில் சம்பந்தம் ஏற்படும், இல்லது அந்நிய சம்பந்தம் ஏற்படும். ராகு கேது பகவான் இருந்தால் சங்கிரமா ஜாதிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்நிய வழியிலே நமக்கு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பொதுவாக திருமணம் என்பது குருபகவான் கோச்சாரத்திலே கணிக்கப்படுகிறது. திருமண பந்தங்கள் ஒரு சிலருக்கு இப்போ சனியும் சுக்கிரன் சேர்ந்தால் களத்தில் பெருக்கும் என்று சொன்னேன் அல்லவா. சனி சுக்கிரன், சனிச்சந்திரன் இவர்களெல்லாம் இந்த அமைப்பு பெற்றவர்கள். களத்து தோஷம் உடையவர்களெல்லாம் 30 வயதுக்கு மேல் திருமணம் முன்பாக திருமண பந்தம் அமைந்தால் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 30 வயது கழித்து 30 வயதில் அவர்கள் திருமணம் செய்தால் அதற்கு உத்தமம். எனவே ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக பொருத்தமாக பார்க்க வேண்டும். எனவே ஜோதிட நீங்கள் சென்று ஜோதிட அறிவுரை பெற வேண்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.